வணக்கம். தற்போதைய நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். பிரபல பின்னணி பாடகர் கே என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகுமார் குன்னத் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 53. கொல்கத்தாவில் நடைபெற்ற கல்லூரி கலாச்சார விழாவில் பாடிய பிறகு அறைக்கு சென்றார். அப்போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. டெல்லியை பூர்வீகமாக கொண்ட கே தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய மொழிகளில் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் AR ரஹ்மான் மூலம் வாய்ப்பை பெற்ற அவர் பல காதல் பாடல்களுக்கு குரல் கொடுத்துள்ளார். மாரடைப்பால் உயிரிழந்த பிரபல பின்னணி பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட ஏராளமானோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, அனைத்து வயதினரையும் கவர்ந்த அவரது பாடல்கள் பல உணர்ச்சிகளை பிரதிபலித்ததாக குறிப்பிட்டுள்ளார். என் உயிரே உயிரே பிரிந்துவிட்டதாக ஹாரிஸ் ஜெயராஜ் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதேபோன்று பல்வேறு தலைவர்களும் திரை பிரபலங்களும் பாடகர் கே.வின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரின் ஏராளமான ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கே.வின் பாடல்களை பதிவிட்டு தங்களது சோகத்தை கடந்த நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.7 விழுக்காடாக மத்திய நிதி அமைச்சகம் கணக்கிட்டுள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி சென்ற நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.1 விழுக்காடாக வளர்ச்சியடைந்துள்ளது. ஆனால் 2021ஆம் நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1.6% இருந்தது. இந்நிலையில் கொரோனா பாதிப்புக்கு பிறகு இந்திய பொருளாதாரம் வேகமாக மீண்டு வருவதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2வது இடத்தில் உள்ள சீனா 8.1% பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையாக 21 மாநிலங்களுக்கு 86,912 ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தியதால் ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்ய இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு மே 31ஆம் தேதி வரை மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையான 86,912 ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 9,602 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவிற்கு 14,145 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கடைமடை வரை நீர் சென்று சேரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாட்களாக ஆய்வு செய்தார். ஆய்வுகளை நிறைவு செய்த பிறகு திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்டா மாவட்டங்களில் 4,418 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீர்வழித் தடங்களில் தூர்வாரும் பணிகள் முடிவடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். உழவர் பெருமக்களின் நலனை கருதி 61 கோடி ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி முதல் போக சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்ட விவசாயிகளின் நீர் ஆதாரமாக திகழ்கிறது முல்லை பெரியாறு அணை. லோயர் கேம்ப் முதல் பழனிசெட்டிப்பட்டி வரையிலான 14,707 ஏக்கர் பாசன நிலங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். தற்போது அணையின் நீர்மட்டம் 132 அடியை தாண்டியுள்ளது. போதிய நீரிருப்பு இருப்பதால் இன்று முதல் முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூரில் நகை வியாபாரியிடமிருந்து நூதன முறையில் சுமார் 5 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த மணி என்கிற நகை மொத்த வியாபாரி தஞ்சாவூருக்கு வியாபாரம் ரீதியாக சென்றார். உணவகம் ஒன்றில் உணவு அருந்திய போது அடையாளம் தெரியாத நபர்கள் நகைப்பையை திருடிச் சென்றதாக மணி புகார் கொடுத்துள்ளார்.
நகையை திருடியவர்கள் ஒரே மாதிரியான ஆடையை அணிந்திருந்ததாக கூறிய அவர் அது தொடர்பாக சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆதாரமாக காவல்துறையினரிடம் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கியதாக 97 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கூட்டுறவு வங்கி மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாளர் உமா மகேஸ்வரி கடந்த 2018-2019 ஆண்டுகளின் கூட்டுறவு வங்கியின் குடியாத்தம் கிளையில் பணியாற்றியபோது முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கியதாக போலி ஆவணம் தயாரித்து 97,37,000 ரூபாய் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் வேலூர் மாவட்ட வணிக குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் உமா மகேஸ்வரியை கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 400 ஆண்டுகள் பழமையான வளரியுடன் கூடிய நடுகல்லை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். புத்தூர் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளப்பட்டி கிராமத்தில் இருந்த கற்சிலை குறித்து தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சுமார் 3.5 அடி உயரத்திலும் 2.8 அடி அகலத்திலும் இருந்த வளரியுடன் கூடிய நடுகல்லை கண்டறிந்தனர். இதனை உள்ளூர் மக்கள் பட்டவினயன் என்று அழைக்கின்றனர். உதகை அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த குரூப் கேப்டன் வருண் சிங்குக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராணுவத்தினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் 2020 ஆண்டு நடுவானில் தேஜாஸ் போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறால் விபத்தை சந்திக்கவிருந்த நிலையில் சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தையும் தனது உயிரையும் குரூப் கேப்டன் வருண் சிங் காப்பாற்றினார். இதற்காக அவருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு முப்படைகளின் முதன்மை தளபதி பிபின் ராவத்துடன் உதகைக்கு வந்தபோது நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் கேப்டன் வருண் சிங் உயிரிழந்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டிலிருந்து 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஜூன் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி திமுக சார்பில் கல்யாண சுந்தரம், கிரிராஜன், ராஜேஷ்குமார், அதிமுக சார்பில் CV சண்முகம், ஆர் தர்மர் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ப சிதம்பரம் ஆகியோர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் திமுக, அதிமுக மற்றும் காங்கிரஸைச் சேர்ந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த 7 பேருக்கு முன்மொழிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாததால் அவர்களது மனுக்கள் நிராகரிக்கப்படும். பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு ஜூன் 9ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவல் வழங்கி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொல்கத்தாவைச் சேர்ந்த நிறுவனங்களில் அமைச்சர் ஜெயின் அவரது மனைவிக்கு 1/3 பங்கு உள்ளதாக கூறியும் போலியான நிறுவனங்கள் மூலம் நிதி மோசடி நடத்தியதாக கடந்த 2018ஆம் ஆண்டு 6 பேர் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சருக்கு 14 நாட்கள் காவல் அளிக்க அமலாக்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஜூன் 9ஆம் தேதி வரை காவலுக்கு அனுமதி கொடுத்தனர். இலங்கை அரசின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி 8% இருந்து 12% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழில் நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி 24% 30% உயர்த்தப்பட்டுள்ளது. தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு 30 லட்சம் ரூபாயிலிருந்து 18 லட்சம் ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் 2019ஆம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச பிரதமரானவுடன் அறிவித்த 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வரிச் சலுகைகளை திரும்பப் பெறுவதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். இதற்கிடையில் அரசின் செலவு குறைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஹஜ் பயணத்திற்கு இந்த ஆண்டு யாத்ரீகர்களை அனுப்புவதில்லை என இலங்கை அரசின் இஸ்லாமிய மதம் மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நெப்ராஸ்காவில் உள்ள ஒமாகா நகரில் ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரசாயன ஆலையில் எளிதில் பற்றக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருப்பதால் தீயை அணைப்பதில் சிரமம் நீடித்தது. தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது.
நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்நிலையில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கான காரணம் குறித்து அந்நாட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமாக பேசியுள்ளார். மத்தியில் பாஜக அரசு அமைந்ததன் 8ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் நடைபெற்றது. அதில் பேசிய பிரதமர் மோடி லஞ்ச ஊழலற்ற ஆட்சியை நடத்தி செல்ல வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். தங்கள் ஆட்சி அமைந்த பின் அரசின் பல்வேறு சலுகைகளை முறைகேடாக அனுபவித்து வந்த 9 கோடி நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புக்காக தேடி அலைவதை விட வேலைவாய்ப்பை உருவாக்குவதே சிறந்தது என்றும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். புழக்கத்தில் உள்ள ரொக்கப்பணத்தின் அளவு அதிகரித்திருப்பதுதான் டிஜிட்டல் இந்தியாவா என காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்தி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2016ஆம் ஆண்டில் 18 லட்சம் கோடி ரூபாய் ரொக்கப்பணம் புழக்கத்தில் இருந்த நிலையில் தற்போது அது 31 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியிருப்பதை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். கள்ள நோட்டுகளையும் கருப்பு பணத்தையும் ஒழிப்பதற்காக என கூறிக்கொண்டு வரப்பட்ட பண மதிப்பு நீக்க நடவடிக்கைகளின் வலிகளை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இதுவரை யாருக்கும் குரங்கம்மை கண்டறியப்படவில்லை என்றும் அவ்வாறு கண்டறியப்பட்டால் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. யாருக்கேனும் குரங்கம்மை கண்டறியப்பட்டால் அந்த நபரை உடனடியாக தனிமைப்படுத்தி அவரின் மாதிரிகளை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் பயன்படுத்திய பொருட்களை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி மேற்கொண்டனர். தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை போன்று பெட்ரோல் டீசல் விலையை திமுக அரசு குறைக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். அதே நேரம் எந்த முன்னறிவிப்பும் இன்றி மத்திய அரசு 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி படிப்புகள் UGC அனுமதியுடன் மட்டுமே நடத்தப்படுவதாக துணைவேந்தர் ஜெகநாதன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு 13 படிப்புகளை ஒரு பருவத்தில் மட்டும் நடத்திக் கொள்ள பல்கலைக்கழக மானியக்குழு அனுமதி வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் இதுவரை ஒருமுறை மட்டுமே மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்பட்டதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இணையவழி கல்வியில் 7 படிப்புகளை நடத்திக் கொள்ள UGC அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அதற்கு மட்டுமே தொலைநிலை கல்வி மூலம் பாடம் நடத்தப்படுவதாக கூறியுள்ளார். மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் 2 நாட்களாக நடத்தி வந்த வேலை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக திரும்பப் பெற்றனர். 28 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சியில் பணியாற்றும் 3500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் பிரிவு பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் மாநகராட்சி முழுவதும் குப்பைகள் தேங்கின. 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் தூய்மை பணியாளர்கள் தங்களது வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட்டனர். இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை மைய இயக்குநர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா நடப்பு பருவமழை காலத்தில் மழை அளவு நீண்டகால சராசரியில் 103 விழுக்காடாக இருக்கும் என தெரிவித்தார். இது எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட அதிகம் என்றும் மொஹபாத்ரா கூறினார். குறிப்பாக தெற்கு மற்றும் மத்திய இந்திய பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாகவும் வடகிழக்கு பகுதிகளில் குறைவாகவும் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கடந்த 29ஆம் தேதி கேரளாவில் தொடங்கியதாக வானிலை மையம் ஏற்கனவே கூறியிருந்தது. தமிழகத்தில் குரங்கு அம்மை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. குரங்கு அம்மை பாதிப்புள்ள நாடுகளிலிருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு காய்ச்சல், உடல்வலி, தோல் ஒவ்வாமை உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என விமான நிலைய அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தவிர அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களை 7 நாட்கள் முதல் 21 நாட்கள் வரை தனிமைப்படுத்த வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது.
இந்திய விமானப்படை கடற்படைக்கு 2,971 கோடி ரூபாயில் அஸ்த்ரா ஏவுகணைகள் வாங்க பாதுகாப்புத்துறை ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விமானப்படை மற்றும் கடற்படைக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் வகையிலும் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து அஸ்த்ரா ஏவுகணைகளை வாங்க பாதுகாப்புத்துறை ஒப்பந்தம் செய்துள்ளது. இதற்காக 2,971 கோடி ரூபாய் மதிப்பில் இருதரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. போர் விமானங்களில் இருந்து ஏவினால் வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது அஸ்த்ரா ஏவுகணை. இதனால் நாட்டின் பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் தனிநபர்கள் கைத்துப்பாக்கிகளை வாங்கவும் விற்கவும் தடை விதித்து சட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. கனடாவின் அண்டை நாடான அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 21 பேர் கொல்லப்பட்டனர். இதன் எதிரொலியாக கனடாவில் கைத்துப்பாக்கிகளை வாங்கவும் விற்கவும் தடை விதிக்கப்பட உள்ளது. ஆனால் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு தேவைக்காக துப்பாக்கிகளை வாங்க இந்த சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வாக பல்வேறு துறைகளில் ரோபோக்கள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. சிங்கப்பூரில் பணியாற்றி வந்தவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாட்டினைச் சேர்ந்தவர்கள். 2019ஆம் ஆண்டு கொரோனாவுக்கு பிறகு பல்வேறு கட்டுப்பாடுகளால் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்டுமானம், பராமரிப்பு தொழிற்சாலைகளில் ரோபோக்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ரோபோக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசர்பைஜானில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கம் வென்றது. இளவேனில் வாளறிவான், ரமிதா, ஸ்ரேயா அகர்வால் ஆகியோர் இடம்பெற்றிருந்த இந்திய அணி இறுதிப் போட்டியில் டென்மார்க் அணியை எதிர்கொண்டது. இதில் 175 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று முதல் இடம் பிடித்தது.